ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம க்ளே வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் க்ளே இருந்தால் கூட இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ளே வந்து எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஏதாவது பாட்டில் கேப்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் ரவுண்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த க்ளே மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் பாக்ஸை பாட்டிலை வச்சு அப்படியே இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இதை அப்படியே நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது போல 5 பீஸ் வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இத நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரி பண்ண போறேன். நம்ம ஃப்ரூட் ஸ்லைசஸ்லாம் இருக்க மாதிரி நம்ம பண்ணலாம். அ உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ நீங்க ரெடி பண்ணலாம். நான் வந்து வாட்டர்மெலன், ஆரஞ்சு இந்த மாரிலாம் பண்ண போறேன். அதனால ஆரஞ்சு பண்றதுக்கு இந்த மாரி அந்த ஆரஞ்சோட ஸ்லைஸ் இருக்க மாதிரி நான் கலர் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அது வந்து பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ட இதில ட்ரா பண்ணிட்டு கூட நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் வந்து கலர் பண்ண போறேன். இப்போ நான் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோட ஸ்லைசஸ் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ட நீங்க இது மேல ட்ரா கூட பண்ணிடலாம். அப்படியே டைரக்ட்டா நீங்க பைனாப்பிள், ஆப்பிள், ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் நல்லாருக்கும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்லைஸா இருக்க மாதிரி நான் பண்றேன். நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி வந்து 2 கிவ் அவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டேன். அதுக்குண்டான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லன்னா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். போய் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. நீங்க அனுப்புற ஃபோட்டோஸ், வீடியோஸ் உங்க ஆன்சர்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதேபோல நான் கேட்ட செகண்ட் கொஸ்டினுக்கு அ நெறைய பேர் வந்து தப்பா வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க வீடியோவ சரியா பார்க்காம, நீங்க தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதனால எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்ட்டா வீடியோவ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டினுக்கு உண்டான அப்டேட்ட நான் சீக்கிரமாவே உங்களுக்கு கம்யூனிட்டில போஸ்ட் பண்றேன். அ அதேபோல நீங்க மெயில் பண்ணும்போது, நீங்க உங்க நேம் என்ன அப்படிங்கிறத போட்டு அனுப்புங்க. நெறைய பேர் அனுப்புறீங்க. இன்னுமே வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படிங்கிறத அனுப்புறீங்க. உங்க நேமும் போட்டு நீங்க மெயில் பண்ணுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ண இதெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம மேக்னெட் இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாரி ரவுண்ட் ஷேப்லயோ, இல்ல ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி நெறைய கடையில கிடைக்குது. அத நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிட்டு, இத அப்படியே நம்ம அதுல ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாரி நம்ம எல்லா மேக்னெட்ஸ்க்குமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஒரு கோட் நான் வார்னிஷ் வந்து குடுக்குறேன். நல்லா தண்ணி பட்டா கூட எதுவும் ஆகாது. அதேபோல நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் க்ளே இருந்தா கூட போதும். நீங்க ஈஸியா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து பண்ணலாம். ஏதாவது நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.